மத்த கிறிஸ்தவங்க எல்லாம் இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாம் சர்ச்சிலேயே பொங்கல் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க பாஸ்டர். ஆனா எனக்கு பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? என் ஃப்ரெண்ட்ஸ் வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு பொங்கல் கொண்டாட, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. நீங்க பல சந்தேகங்களோட இருக்கிறீங்களா? தேவனை அறிந்த பிள்ளை, தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளை, பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுற பிள்ளை, உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நீங்க கேட்கறது மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை தொடுவார். அது போல அவர்களும் வசனத்தை அறிந்து அதுக்கப்புறம் அவங்க முடிவு செய்யட்டும். என்னைக்கு நீங்க கொண்டாடலாமா கொண்டாட கூடாதான்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க வசனத்தை நல்லா படிக்கும் பொழுது, வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோட இடைப்படுவார். யாத்திரையாகமத்துக்கு எழுதுற புஸ்தகம் 34வது அதிகாரம் பாருங்க, 12ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 16 வரையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின கானானுக்கு நடத்தி கொண்டு போகும் பொழுது இடையில மோசேக்கு பாருங்க கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறார். இதை இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லு. அது என்ன சொல்றார் அப்படின்னா, நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியா இருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவது அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். யாருக்கு சொல்றா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வசனத்தை நினைப்பூட்ட விரும்புறேன். ஆதியாகமத்துக்கு எழுதுற புஸ்தகம் நீங்க 34வது அதிகாரத்துல தீனால குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவளை அழைத்து அவளுடைய வாழ்க்கை போனதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அந்நிய தெய்வங்களை நாடி அவங்க வீடுகள்ல போய் உட்கார்ந்து பலியிட்டதை புசித்து பலியிடுறதுக்கு உள்ள போகும் பொழுது அவள் தன்னுடைய கற்பை இழந்து அவளுடைய பேரை பெருசா வரல. இதை யாத்திரையாகமத்துல பாக்குறோம். அதே போல எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் பாருங்க 16வது வசனத்தை பார்த்தா அங்க 25 புருஷர்கள் புறமுதுகை காட்டி சூரியனை நமஸ்கரிக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு பாருங்க, அந்த பொங்கல்ன்றது என்ன அப்படி நான் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, தேவனை அறியாத பிள்ளைகள் இன்னைக்கு புறஜாதி பிள்ளைகள் வீட்டு பாருங்க வாசற்படியில பொங்கல் பொங்குறது எதை வச்சுன்னா, சூரியனை வைத்துதான் பொங்கல் பொங்குறாங்க. கரும்புகளை என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. அது போல அவங்க கோலங்களை போட்டு அவங்களுடைய வழக்கத்தின்படி செய்யறாங்க. இங்க யாத்திரையாகமத்துல நீங்க நல்லா கவனிச்சா, நீ பணிந்து கொள்ள வேண்டாம்ன்றது மாத்திரம் சொல்லல, நீ அங்க போகவே கூடாதுன்றதுல எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கிற நம்முடைய நவீன கால கிறிஸ்தவத்துல இன்னைக்கு வந்த சில ஊழியக்காரர்களுடைய தவறான உபதேசங்கள் எப்படின்னா, அந்த நாட்களை இஸ்ரவேல்